எத்தனை காலத்துக்கு? இதே ஒருத்தன் தமிழனா இல்லாம ஒரு மலையாளியோ அல்லது ஒரு கன்னடனோ அல்லது பீகாரியோ குஜராத்தியோ மொட்டை அடிக்கப்பட்டிருந்தா இந்த நாடு மக்கள் இந்த அரசு சும்மா இருக்குமான்னு அப்ப எங்களுக்கு கேட்க நாதியில் இருந்தாலே. நான் திரும்ப சொல்றேன், எல்லாரும் நீங்க நக்கலா பார்த்துருக்கீங்க. ஒரு நாள் நான் இந்த முதலமைச்சர் நாட்கள் உட்காரும் போது சரியான அப்பனுக்கு பிறந்த சிங்கள என் மீனவனை தொற்ற சொல்லுங்க, நான் காலையில் அதுக்கு ஆள் இருக்கு. எங்க அண்ணன் அந்த இடத்துல ஆயுதத்தோட நிற்கும் போது இந்த மாதிரி தான் மொட்டை அடிக்கப்பட்டானா, இப்படி கைது செய்யப்பட்டானா, படகு பறிக்கப்பட்டுச்சா, சுட்டு வீழ்த்தப்பட்டானா, இவனை சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இந்த நாட்டு குடிகளை காப்பாற்றி கொண்டிருந்த காவல் தெய்வம் எங்கள் தலைவன் பிரபாகரன். அவன் பிள்ளைகள் அவனுக்கு தெரியும் அந்த நாற்காலியில நாங்க உட்கார்ந்த உடனே அவன் தொட்டான்னா நீங்க அப்புறம் பேசுங்க. எல்லை தாண்டி வர்றாங்கிறதானே உங்க பிரச்சனை. கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா? யாராவது மறுக்க முடியுமா இல்லையா? அப்ப எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறது உன் பிரச்சனை இல்லை, தமிழனுங்கிறதான் உன் பிரச்சனை. அதை கேட்க எனக்கு அதிகாரம் நாதி இல்லை. இந்த அதிகாரம் ஏதாவது பேசா 39 பாராளுமன்ற உறுப்பினர், இப்ப 40 பாராளுமன்ற உறுப்பினர். என்ன செய்யறீங்க நீங்க? என்ன செய்யறீங்க சொல்லுங்க. முதலீடை கொண்டு வந்து இங்க செத்து விடுகிறான், மொட்டை அடிக்கிறான், படகு பறிச்ச ஏலம் விடுறான். சொந்த குடிகளை கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை எனக்கு இருக்கா? கச்சத்தீவை எனக்கு எடுத்துட்டீங்கன்னா என்னுடைய கடல் தூரம் அதிகம். கச்சத்தீவை அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவனுடைய கடல் தூரம் அதிகம். திருப்பி எடுக்க துப்பு இல்லை. ஒரு நாட்டு மீனவனை பிடிப்பான், சுடுவான், படகை பறிப்பான், ஏலம் விடுவான். நீ அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுப்ப. ஒரு நாட்டு மீனவனை சுட்டுக் கொள்றவனுக்கு நல்ல தரம் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்ப. இராணுவ வீரனுக்கு ஆயுதங்கள் கொடுப்ப, துப்பாக்கி, தோட்டா எல்லாம் கொடுப்ப, கடன் கொடுப்ப. ஏன் இந்த நாட்டு மேல இலங்கைக்கு பயம் இல்லை? அவன் நாட்டு மீனவன் அப்படி பண்ணா சரி. விளையாட்டுல கூட நீ பாகிஸ்தானோட ஒன்னா இருக்கிறது இல்லை. ஒரு நாட்டு மீனவன் வேணா சொல்றான். நீங்க எல்லாம் சொல்லுங்க, யாராவது விளையாட்டுல கூட நீ ஒன்னா இருக்க மாட்டா, பகைமை பாராட்டுற. சிறை பிடிப்பான், நீ கோரிக்கை வச்சா வெளியில விடுவான். ஒரே ஒரு மீனவனை சுட்டுட்டான் பாகிஸ்தான் ராணுவம். என்ன பண்ணீங்க? மொத்த ராணுவத்தை கொண்டு எல்லையில நிறுத்தி எந்த நேரமும் போர் தொடங்கலாம்ங்கிற பதட்டத்தை நீங்க உருவாக்கினீங்க. 850 மீனவனுக்கு மேல எங்களை சுட்டு கொண்டிருக்காங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கு? பிரதமர் கண்டிப்பாரா? வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டிப்பாரா? பாதுகாப்புத்துறை அமைச்சர் கண்டிப்பாரா? இதெல்லாம் இது என் மீனவனுக்கும் என் தமிழ் குடிகளுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை இல்லை. இந்திய நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை. குறிப்பா ஐயா மோடிக்கு அடிக்கப்பட்டது, ஐயா ஸ்டாலினுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை வச்சுக்கிறீங்க. அதுல எங்களுக்கு ஒன்றும் அவமானம் இல்லை. தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற ஒரு கட்சி கூட்டணி ஆட்சியில் எப்படி சார் பங்கு கொடுக்கும்? அப்ப திருமாவளவனுடைய கோரிக்கை நியாயமற்றதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தனிப்பெரும்பான்மையோட தனிச்சு நின்று திமுக ஆட்சி அமைக்குமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கூட்டணி அப்புறம் எதுக்கு சேர்க்கிற? 19 கட்சியை சேர்த்துக்கிட்டு நீ நான் தனித்த பெரும்பான்மைனா என்ன பெரும்பான்மை? என்னை மாதிரி தனிச்சு நில்லு, நீ வென்று ஆட்சி அமைச்சுக்க போ. கெஜ்ரிவால் நிக்கிறான்ல, அப்படி நில்லு. ஆட்சியிலேயே பங்கு, அதிகாரத்திலேயே பங்குங்கிற திருமாவளவனுடைய சமீப ஆட்சியில பங்கு அதிகாரத்துக்கு ரெண்டு ஒண்ணுதான். அவர் கூட்டணி முடிச்சுட்டு வெளியில வர்றதுக்கான ஒரு முதல் படியா நீங்க பாக்குறீங்களா? அப்படி இல்லை. எனக்கு நான் எங்க அண்ணனை அந்த கோட்பாட்டுல வாழ்த்துறேன். இப்ப நீங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு தர முடியாதுன்னு சொல்ற நீங்க மத்திய அமைச்சரவையில ஆட்சியில பங்கேற்றீங்களா இல்லையா? கேள்விக்கு பதில் ஏற்றீங்களா இல்ல? நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஏற்றீங்களா இல்லையா? அது எப்படி கூட்டணி வச்சீங்க, அதிகாரத்துல பங்கு வைக்கிறீங்க? அப்ப இங்க கூட்டணி நீ அப்படி திமுறா, நான் எப்படி உனக்கு பங்கு கொடுக்க முடியும்னா வாடா வீரான் மகனா தனியா நின்று ஜெயிச்சிரு. யார் கேட்க போறா? ஒரு ஓட்டுனால ஏன் ஓட்டு, மொத்த ஓட்டு ஏன் ஓட்டு, நான் ஜெயிச்சிருக்கேன், நான் எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்கணும்? இதுக்கு முன்னாடி மோடி கொடுத்தாரா? 2 முறை வென்றிருக்காரு, அதிக பெரும்பான்மையோட கொடுத்தாரா? இப்ப கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இல்லாம ஆட்சி நடத்த முடியாது. அப்புறம் உன் ஆட்சியை தாங்கி பிடிக்கணும் தோலை வச்ச, எங்களுக்கு பங்கு தர மாட்டேன். அப்படி பெரிய வீரன்னா தனிச்சு நின்று ஜெயிச்சுட்டு போ. கேளுங்க திமுக இல்ல அதிமுக சொல்லுங்க. அதெல்லாம் எப்படிங்க பங்கு? தனிச்சு நின்று கெஜ்ரிவால் முதல்வருடைய ராஜினாமா முடிவை நீங்க எப்படி சார் பாருங்க? அது அவர் முடிவை நான் எப்படி கருத்து சொல்ல முடியாது. நானா இருந்து போராடுவேன். அவர் எதுக்கு முடிவெடுத்தாருன்னு அவர் தான் விளக்கம் சொல்லணும். அதாவது நீங்க பாக்குறீங்க பழி வாங்கப்படுறாரு. அதானி ஒண்ணும் கிடையாது. அதானி பேர்ல முதலீடு முழுக்க மோடி தான் செய்யறாருன்னு அவர் சட்டசபையில பேசுனதுக்கு அந்த வழக்கு சிறை எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாது, நான் ஒன்றும் சொல்லலை. இந்த தகவலை அவருடைய நண்பர் தான் அமலாக்கத்துறையினுடைய தலைவர். அவர் எல்லா விவரங்களையும் இதாண்டா நடக்குதுன்னு நண்பனுக்கு கொடுத்துட்டாரு. அவர் எடுத்து பேசிட்டாரு. இப்ப நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலத்துக்கு உள்ள போட்டு சித்திர பண்ணீங்களா? அதே கருத்தை நான் வலியுறுத்தினேன். ஆமா, அதானி ஒண்ணும் கிடையாது, எல்லாம் மோடி காசு தான். இப்ப என்ன நடவடிக்கை எடுத்து உள்ள போடுங்க.
ஏன்னா என்ற ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட பதவி இருக்கு, அவருக்கு ஆட்டம் கட்டுது. தமிழகத்திலிருந்து பூர்ண மதுவிலக்கு வந்து சாத்தியமாகுமா? யாரு பூர்ண மதுவிலக்கு வந்து கொண்டு வந்தால் சாத்தியமாகுமா? பேரறிஞர் அண்ணா காலம் வரைக்கும் இருந்துச்சா இல்லையா? குமாரசாமி ராஜா, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பக்தவத்சலா, பேரறிஞர் அண்ணா, இந்த வரிசையிலெல்லாம் மதுவிலக்கு இருந்து அமல்படுத்தப்பட்டு இருந்துச்சா இல்லையா? மது இல்லாத மாநிலமாக இருந்துச்சா இல்லையா? ஐயா நீங்கள் நல்லா சொல்லுங்க. சாத்தியப்பட்டு இருந்துச்சுல்ல. யார் தொடங்கிய பெருமகன்? ஐயா கருணாநிதி அவர். இப்போ சாத்தியமானு எப்படி கேட்குறீங்க? கொரோனா நேரத்தில் மூடி போட்டிருந்தீங்களா, அது எப்படி சாத்தியமாச்சு? கொரோனா நேரத்தில் திடீர்னு மூணா என்ன, திடீர்னு மூணியா என்ன ஆயிடுச்சு? எத்தனை பேர் குடிக்காம இருந்து சத்தா? யாராவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த காலத்துல நவநாகரிக பெண்களே மது அருந்த ஆரம்பிச்சுட்டாங்க சார். மதுவை பேசாதீங்க, முடியுமா? பேசாதீங்க. நவநாகரிக பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சு, குடிக்க வச்சிட்டீங்க தம்பி. மது குடிப்பது, வாக்குக்கு காசு வாங்குறது, இதெல்லாம் ஒரு கலாச்சாரம் ஆக்கிட்டீங்க. எல்லாரும் செய்யும் போது தவறு இல்லைன்னா ஆயிடுச்சு. வாக்குக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு அம்மாட்ட போய் சொன்னா, யாருப்பா வாங்கல? குடிக்கிறாங்க. யாரு குடிக்கல? அம்மாவை ஊழல் லஞ்சம் பெறான், யாரு பெறல? எல்லாருக்கும் பண்ணிட்டீங்க. நான் நேர்மையற்றவனான பிறகு, நாட்டை ஆளுகிற தலைமை நேர்மையற்றவனான பிறகு, நாட்டு குடிகளையும் நேர்மையற்றவளை ஆக்க வேண்டிய தேவை வந்துருது. நானே சாராயாவளை வச்சு காய்ச்சி சாராயை விற்கும் போது மக்களை குடிக்கிறது குற்றம்னா எப்படி சொல்லுவேன்? நீங்களே சொல்லுங்க. இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சருக்கு சாராய ஃபேக்டரி இருக்கு? ஐயா நீங்க சொல்லுங்கய்யா. நீங்க முதலமைச்சர்களை தேர்வு பண்றீங்களா, சாராய ஆலை அதிபர்களை தேர்வு செய்கிறீங்களா? நாட்டின் தலைவர் நீங்க, பிரதமர் முதலமைச்சர் நினைச்சுக்கிட்டீங்க. முதலாளிகளுக்கு தரகு வேலை பார்க்கிற தரகர்களை தேர்வு செய்கிறீங்களா, முதல்வர்களை அல்லது பிரதமர்களை தேர்வு செய்கிறீங்களா, தலைவரை தேர்வு செய்கிறீங்களா? இப்ப போய் அந்நிய முதலீட கொண்டு வரேன்றாரு. இது தரகு வேலையா இல்ல தலைவனுடைய வேலையா? முதலீட கொண்டு வந்து அந்த முதலாளிக்கு சொந்த நாட்டு மக்களுக்கு இடையில ஒரு தரகு வேலை தானே அது. பிரதமர் இன்டர்நேஷனல் லெவலுக்கு பண்ணாரு, இவர் ஆல் இந்தியா லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களும் இன்டர்நேஷனல் லெவலுக்கு, பன்னாட்டு லெவலுக்கு போய் அரேபியாவில் கொண்டு வர்றோம், ஆஸ்திரேலியாவில் கொண்டு வர்றோம், பிரிட்டனில் கொண்டு வர்றோம், அமெரிக்காவில் கொண்டு வர்றோம். முதலீட்டுக்கு பேர் என்ன? அந்நிய முதலீடு. அந்நிய முதலீட்டாளர் முதலாளியெல்லாம் இந்திய நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்கணும்னு வேளாங்கண்ணி கோயிலில், மாதா கோயிலில், இல்லை ஏதாவது முருகன் கோயிலில் வேண்டிட்டு வரானா ஐயா? தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்திய நாட்டு இளைஞர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான், பாவம், அவனுக்கு போய் வேலை கொடுக்கணும்னு இது வேண்டுதலா ஐயா? ஏதோ சிவகங்கை தொகுதியில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அதிக வாக்குகள் 2026 தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நீங்க இங்கே இருக்கீங்களா? நீங்கெல்லாம் விரும்புறீங்க. அதிக வாக்கு வங்கி இங்க தமிழகத்துல அதிகமா இங்க இருக்கு. சொந்த மகன், சொந்த மண்ணின் மகன், அதனால ஒரு பேரன்பு என் மேல இருக்கும். உலகம் பூரா நான் எடுத்து சொல்ற அரசியல எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ சொந்த மண்ணின் மக்கள் வந்து நேசிக்காம இருக்க முடியாதுல்ல. காசு மட்டும் கொடுக்கலைன்னா என்னை வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறீங்களா? இங்க வாக்குக்கு காசு கொடுக்கல. கூட்டணி, இவ்வளவு கூட்டணி. காங்கிரஸா வென்றுச்சா இல்லை மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து வெளில வச்சுச்சான்னு பாருங்க. தனிச்சு நின்று நாங்கள் வாங்கின வாக்கை காங்கிரஸ் வாங்குமா? அதான கேள்வி. அது இன்னும் 2 வருஷம் இருக்கு. இதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம்ல. அப்ப பேசுவோம். சமீப காலமா ஒரு செய்தியாளர் வந்து ஒரு தவறான கேள்வியோ உள்நோக்கத்தோட கேள்வி கேட்டா திசைமானவர்கள் வந்து ஆவேசப்படாம உள்நோக்கத்தோட அறவழியில அதை சுட்டி காட்டணுங்கிற ஒரு கருத்து இருக்கு. சமீப காலமா நீங்க வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆவேசப்படுறீங்க, உணர்ச்சி பூர்வமான கருத்துக்கள் வெளியிட்டு பொதுவான கருத்து இருக்கு. அதை பத்தி உங்க அபிப்பிராயம்? கேள்விக்கு அந்த கேள்விக்கு பதில் விருப்பம் இல்லைனாலும் உணர்ச்சி வசப்படுறீங்கிறது. உணர்ச்சி இருக்கிறதுனால தான் நான் இந்த வேலையை செய்யறேன். புரிது நினைக்கிறேன். உணர்ச்சி இல்லைன்னா எனக்கு கோபம்ங்கிறது என் மண்ணின் மீது, மக்களின் மீது இருக்க பேரன்பு தான் என்னுடைய கோப உணர்ச்சி. கோபம் இல்லைன்னா நான் கோடம்பாக்கத்தில் படம் எடுத்துட்டு இருந்திருப்பேன்ல, நான் இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டேன்ல. எத்தனை வழக்கு? 138 வழக்கு. எல்லா நீதிமன்றத்திலும் எனக்கு வழக்கு இருக்கு. இவ்வளவு அவமானம் எனக்கு கடவுச்சீட்டு கிடையாது, தொழில் செய்ய முடியாது, எல்லா பிரச்சனை. நீங்க சுதந்திரமா ஒரு இடத்துல போய் உட்கார முடியும், பேச முடியும். சீமான் இந்த மண்டபத்திலிருந்து கிளம்பிட்டாரு, இந்த இடத்துல எச்சிரிப்பிட்டாரு, இந்த இடத்துல சாப்பிட்டாரு, இது வரைக்கும். இப்போ நீங்க உங்க அம்மாட்ட பேச முடியும்ல? நான் எங்க அம்மாட்ட பேசினா பதிவு பண்ணுவேன். எவ்வளவு நெருக்கடியில் வாழ்றேன். ஏன் இந்த நெருக்கடி?
இந்த மண்ணின் மக்களின் மீது இருக்க பேரன்பு. நீ மக்களுக்கான கேள்வி கேளு, மக்களுக்கு சொல்லு. நீ நல்ல கேள்வி கேளு. நீ உன்னுடைய அறிவை உட்கார்ந்து பதில் சொல்றதுனாலே நான் என்னமோ பைத்தியக்கார பை மாதிரி கேள்வி கேட்குறேன், நீங்களாம் அறிவாளி மாதிரி வச்சுக்கோங்க. புரியுதா? நான் திருப்பி கேள்வி கேட்டா நீங்களும் பதில் சொல்லணும், அது சொல்லணும்ல. அதனால உணர்ச்சி குவியல் தான் கோபம். அந்த கோபம் என் மக்களின் மீது இருக்க பேரன்பு. அதனாலதான் நாங்க பேரன்பும் பெருங்கோபம் கொண்ட இனத்தின் மக்கள். வேற ஏதாவது 26ல வந்து விஜயோட கூட்டணி போகல, இல்லை உங்க தலைமையில கூட்டணி ஆரம்பிக்கல? நான் தனிச்சு போட்டிடுவேன். திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. என்னோட சேரணுங்கிறத வேற ஆளுங்க தான் முடிவு எடுக்கணுமே ஒழிய நான் வந்து இவரோட போறேன் அவரோட போறேன். என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க, என்னை மதுரையில் கேட்டாங்க, என்னை மயிலாடுதுறையில் கேட்டாங்கன்னு நான் கோவை சரலாமா பேசுவாங்கல்ல, அப்படி பேசிட்டு இருக்க தயாரா இல்லை. நான் பிரபாகரன் மகன். என்னுடைய பாதை தனி, பயணம் தனி, என்னுடைய இலக்கு தனி. எனக்கு ஒரு கனவு இருக்கு, என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. என் நாட்டை எப்படி படைக்கணும், பூமியின் சொர்க்கமா என் நாட்டை நான் படைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு வந்து இவரோட சேர்ந்தா பண்ணலாம் அவரோட சேர்ந்தா பண்ணலாம்னா நான் என்னோட சேர்ந்தா நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க வாங்க, அது யாரா இருந்தாலும். இல்லைன்னா விடுங்க. நான் இருந்தவருங்க, ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி தன் மண்ணை மக்களை முழுமையா நம்பணும்னு நேசிக்கணும். நான் என் மக்களை முழுமையா நம்புறேன்னு நேசிக்கிறேன். அதனால நான் தனிச்சுதான் கூட்டணி இல்லாம